ஹாய் வெல்கம் ஆல் கைஸ். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் தேங்காய் மசாலா எதுவுமே அரைக்காமல் ரொம்ப சிம்பிளான பருப்பு குழம்பு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவு பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை 2-3 பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து குக்கர் கேப் போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கிறேன். குக்கர் விசில் கேஸ் போகிறதுக்குள்ளே வேணுங்கிற காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பாருக்காக கேரட், பீன்ஸ், நூல்கோல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்க சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே குக்கர் கேஸ் ரிலீஃப் ஆயிடுச்சு. பருப்பு கூட நல்லா வெந்துருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வெந்துட்டதுனால நமக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு வடச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, அது கூட ஒரு 4லேருந்து 5 வரமிளகாயை கிள்ளி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பவுடர், நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரை எடுத்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற பருப்புலையே இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் குக்கர் கேப் போடாமல் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது கூட கடைசியாக கொஞ்சமாக புளிக்கரைசலையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பருப்பு சாம்பார் அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நெய் இல்லைன்னா எங்கள் பசங்க தேங்காய் எண்ணெயில் கூட சாப்பிட்டுக்குவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்றது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் பண்ண இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.